எனக்கும் பிரதீப்புக்கும் எந்த ஒட்டு உறவுமே கிடையாது. பெரிய பழக்கம் இல்ல. பேசிக்கிட்டு ஒண்ணும் இல்ல. அதிகபட்சம் பார்ட்டில மீட் பண்ணியிருப்போம் அன்னைக்கு ஒரு 4 முறை. அந்த ஆள் ஒரு பிரதீப் வந்து ஒரு ஒரு மயக்கி, ஒரு பசப்புக்காரி மாரி. ஒரு மாரி ஒரு மாரி அந்த ஆள் வெரி அட்ராக்டிவ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. பெருசா க்ளோஸ் கிடையாது. பர்சனலா பேசினதில்ல. ஆனா, எனக்கு இந்த மாரி சில பேரோட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுரும். நான் சொல்றது ஆம்பளைங்களோட சொல்றேன். ஸோ அதனால அப்படி எனக்கு பிரதீப்‌க்கு எனக்கு அப்படிதான் இருந்தது. அ எனக்கு பிக் பாஸ்க்குமே அந்த ஆள் அப்படிதான் இழுத்து போட்டாப்ல. நான் ஆஃபீஸ்ல இருந்தேன். உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வந்து சோஃபால சாஞ்சாரு. என்னையும் பக்கத்துல சாய சொன்னாரு. ஏதோ சாயந்தரம் மாலை வேளையில பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் பீச்ல சாய்ந்து உட்கார்ந்திருக்கா மாரி உட்கார்ந்துட்டு, நான் ஒண்ணு கேட்பேன். நீங்க நோ சொல்லக்கூடாதுன்னு. ஏதோ மேரேஜ் ப்ரொபோசல் மாரி இருந்தது. சரி என்ன கேட்க போறாருன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. பிக் பாஸ் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னா. நான் வந்து சார் நான் என்ன சார் பண்ண போறேன்? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பார்க்க மாட்டேன். சிம்பு இருக்காப்புல, சூர்யா சார் இருக்காரு. அவங்களலாம் வச்சு பண்ணலாம். சிம்புவுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு அவருக்கு அப்டின்னாங்க. இல்ல நீங்க பண்ணுங்க அப்டின்னு கரெக்ட்டா இருக்கும்னாரு. இந்த மாரி பல சமயத்துல அ இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில ஓரளவு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்டின்னா, நான் பெருசா அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்துல என் மேல வச்ச நம்பிக்கையில தான் நான் முன்னாடி போயிருக்கேன். ஏன்னா எனக்கு என் மேல வந்து பெருசா நம்பிக்கை இருந்ததில்ல. ஏன்னா ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை மத்தவங்க பாராட்டுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ! நம்மளால இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மேல நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படிதான் நான் எனக்கு மணிகண்டனும் அப்படிதான் இருந்தாரு. சிஜே பாஸ்கர் சார் அப்படிதான் இருந்தாரு. சீனு ராமசாமி சார் அப்படிதான் இருந்தது. பிரதீப்பும் அப்படிதான் இருந்தாப்புல. இந்த மாரி பல பேர் இருந்திருக்காங்க என் வாழ்க்கையில. நான் யாராவது விட்டுருக்கலாம். என் நண்பர்கள் இருந்திருக்காங்க என் மேல நம்பிக்கையோட. ஆ ஸோ இந்த மாரி நெறைய பேர நம்பி தான் நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி இந்த நம்பிக்கை என் மேல வச்ச பிரதீப்‌க்கும், ஜியோ ஹாட்ஸ்டார் எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.